இந்த பழங்கால சிற்பத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல் பார்வைக்கு இது ஒரு சாதாரண யானை மாதிரி தான் தெரியும். ஆனா பார்த்துக்கிட்டே போனா ஏதோ சரியில்லைன்னு ஃபீல் ஆகும். அந்த கால்கள் பாருங்க ரொம்ப நீளமா இருக்கு இயல்புக்கு மீறி. ஆனா யானையோட உடம்பு எங்க அது காணாம போயிடுது. இந்த நீளமான கால்கள் மட்டும்தான் மிச்சம். இப்ப கீழே பாருங்க, அது என்ன? யானையோட கால்களுக்கு கீழே ஒரு மனிதன் நசுங்குற மாதிரியோ மாட்டிக்கிட்ட மாதிரியோ காட்டப்பட்டிருக்கான். ஆனா இன்னும் விசித்திரம் இருக்கு. மேல பக்கம் பாருங்க, அங்க இன்னொரு உருவம் கிட்டத்தட்ட மறைஞ்ச மாதிரி இருக்கு. அவன் கையில நீளமான ஒரு உருளை பொருளை பிடிச்சிருக்கான். அவனோட முகம் திட்டமிட்டு சேதப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கு. நம்ம அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு. ஆனா ஒண்ணு மட்டும் கிளியர், இந்த யானைய கண்ட்ரோல் பண்றது அவன் தான். கீழே இருக்கிற மனிதனை நசுக்கிற மாதிரி யானைய அவன் கண்ட்ரோல் பண்றான். அப்படின்னா நாம உண்மையில இங்க என்ன பாக்குறோம்? இவங்க யாரு? ஏன் இப்படி ஒரு டிஸ்டர்பிங்கான வினோதமான சிற்பத்தை பழங்கால ஸ்தபதிகள் உருவாக்குனாங்க?